அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவின் மனவாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் தீமையிலும் நன்மை. நம் பிதாவான தேவன் எதை செய்தாலும் நன்மைக்காகவே நமக்கு செய்வார். ஆனால் நமக்கு அது உலகப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு ஒரு தீமையான காரியமாக இருக்கும். ஆனால் இங்கே வேதத்தில் பரலோக பரமபிதா தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நம்மை மீட்டெடுக்கும்படியாக அனுப்பினார். இங்கே பார்த்தீங்கன்னா யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 7வது வசனமும் 8வது வசனமும் இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிரசங்கத்தை கேட்டு யூதேயாவில் இருக்கிறவங்க எல்லாருமே அவரை கல்லை எடுத்து எறிய வந்தாங்க. அப்போ அங்கேருந்து ஆண்டவர் விலகினார். இங்கே பார்த்தீங்கன்னா அதன் பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீசர்கள், ரப்பி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் பரலோக பரமபிதாவுக்கு உத்தரவு கொடுக்காமல் அவர்கள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே கல் எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் இந்த காரியம் உலகபூர்வமானது தீமையாக தெரியும். ஆனாலும் நம் தேவன் அதே 11ஆம் அதிகாரத்தில் 45வது வசனம் இங்கே பார்த்தீங்கன்னா எதற்காக யூதேயாவுக்கு போகிறோம்னா, அங்கே லாசர், அவர் நேசித்த லாசர் மரித்திட்டார். அந்த லாசரை மரித்தவனை காணும்படியாக இப்போ நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து யூதேயாவுக்கு வருகிறார். அங்கு லாசருவை ஜீவனோடு எழுப்புகிறார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை பிதாவான தேவன் ஏன் இந்த காரியத்தை அனுமதித்தார் என்றால், கடின இருதயம் உள்ளவர்களையும் ஒரு அற்புதத்தினால், ஒரு அதிசயத்தினால் அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக பிதாவான தேவனே இறங்கினார். அவர் இறங்கினார். அதே யோவான் 11ஆம் அதிகாரம் 45 வசனத்தில், அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அந்த தீமையான காரியம்தான் கல்களை எடுத்தது. ஆனாலும் இவர்கள் எப்படி மனம் திரும்புவார்கள் என்று பரலோக பரமபிதா அறிந்திருந்தார். அந்த காரியத்தை தன்னோட குமாரன் மூலமா நிறைவேற்றினார். அங்கே மரித்தவன் உயிரோடு எழுந்தான். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக அவ்விடத்திற்கு வராமல் இருந்திருந்தால் இத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க. லாசருடைய காரியத்திலும் ஒரு அற்புதம் நடந்திருக்காது. இந்த அற்புதத்தினால் விசுவாசம் உள்ளவர்கள் அநேகரானார்கள். அதுதான் நமக்கு எந்த காரியம் நடந்தாலும் நம்ம உலகப்பூர்வமாக பார்க்கும்போது தீமையாக தெரியும். ஆனாலும் தேவன் அதன் மூலியமாகவே நன்மையை மட்டும்தான் வைப்பார். நமக்காக ஒரு நாளும் தீமையை அனுமதிக்காத தேவன். எது நடந்தாலும் என் பிதாவுடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடவாது என்று நம்ம விசுவாசிக்கும் போது எதுவும் தீமை இல்லை, எல்லாமே நன்மை தான். சரி, இந்த நாளில் நம் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.